Hello Makkalae, welcome to mjexpounds. இன்னைக்கு நம்ம வீடியோல void forms தான் என்னன்னு பார்க்க போறோம். நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க void forms பத்தி சொல்லி கொடுங்கக்கான்ட்டு. So void formsல first void form வந்து extrusion void form அப்படின்னு இருக்கும். அதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க extrusion commandல இப்ப நிறைய வீடியோஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க லைனா அந்த நம்ம வெளி எக்ஸ்டீரியர் டிசைனாலும் சரி இன்டீரியர் டிசைனாலும் சரி அந்த extrusion command இல்லாம நம்ம ரெவிட்ல வந்து எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த extrusion commandல வந்து யூஸ் பண்றது தான் வந்து void extrusion. எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரூஷன் வச்சு ஏதாவது ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ்ல நான் ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் எனக்கு ஏதாவது ஒரு ஓப்பனிங் வேணும் இல்லைனா ஒரு ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுக்கணும் அந்த எக்ஸ்ட்ரூஷன்லேயே அப்படின்னா இந்த மாதிரி வாய்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வாய்ட்னாலே என்ன ஒன்றுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு கேப் மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் நம்ம வந்து வாய்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு வந்து வேர்ட்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட உங்களுக்கு வந்து நான் பண்ணி காமிச்சா உங்களுக்கு அதோட கரெக்டான மீனிங் என்னன்னு உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பால்கனி ப்ரொஜெக்ஷன் வந்து ஒன்று கொடுக்க போகிறேன். நம்ம எப்போவுமே எக்ஸ்ட்ரூஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அந்த எக்ஸ்ட்ரூஷனில் மட்டும்தான் அந்த வாய்ட் ஃபார்ம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ ஸோ நம்ம வந்து என்ன க்ரியேட் பண்ணலாம்னா ஒரு எக்ஸ்ட்ரூஷன் க்ரியேட் பண்ணலாம். நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி காம்பவுண்ட் போயிட்டு மாடல் அண்ட் பிளேஸ் ஏர் டெர்மினல் நேம் எதாவது கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ்ட்ரூஷன் யூஸ் பண்ணலாம். அந்த எக்ஸ்ட்ரூஷன் நீங்கள் எதில் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் தான் நீங்கள் வந்து வாய்ட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரூஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு பிக்கப் பிளேன் இல்லையா ஜஸ்ட் கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேருந்து ஒரு பாக்ஸ் வந்து நான் ட்ரா பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இது மாதிரி ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணிட்டேன். ஜஸ்ட் இப்படி ஒரு பாக்ஸ் நான் ட்ரா பண்ணால் என்ன ஆகும், எனக்கு ஃபுல்லாக ஒரு பாக்ஸ் தான் வரும். புரியுதா? இந்த மாதிரி ஃபுல் ஃபார்ம் ஆஃப் பாக்ஸ் தான் எனக்கு வந்திருக்கும். இந்த மாதிரி யாருமே நம்ம டிசைன் பண்ண மாட்டோம். எய்தர் நம்ம வந்துட்டு இதுக்குள்ளே ஒரு ஓப்பனிங் வர மாதிரி ட்ரா பண்ணியிருக்கலாம் இல்லைனா ஏதாவது எல் ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கலாம். பட் நான் இப்போ வந்து ஒரு ஃபுல் சாலிடான ஒரு பாக்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பாக்ஸில் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி டிசைன் வந்து ஓப்பனிங் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து வாய்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி நான் அதே எலிவேஷன் எடுத்துக்கிறேன். கிரியேட்டில் போயிட்டு வாய்ட் ஃபார்ம்ஸ்னு இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாய்ட் எக்ஸ்ட்ரூஷன். நீங்கள் எப்போல்லாம் எக்ஸ்ட்ரூஷன் கமெண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து இந்த வாய்ட் எக்ஸ்ட்ரூஷன் யூஸ் பண்ணணும். எப்போல்லாம் பிளெண்ட் யூஸ் பண்ணுறீங்க ரெவால்வ் யூஸ் பண்ணுறீங்க அப்போல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி நம்மளோட டிசைன் பர்பஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரூஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பிளெண்டெல்லாம் எங்கேயாச்சும் தான். அண்ட் ரிவால்வ் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். மற்றபடி ஸ்வீப் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் நான் உங்களுக்கு லைனாக சொல்லித்தரேன். மெயினாக நான் எக்ஸ்ட்ரூஷன் ஏன் சொல்லித்தரேன்னா அதை வச்சு தான் நம்மளோட ஃபுல் டிசைன் இருக்கும். அதுக்கு மட்டும் தான் எக்ஸ்ட்ரூஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வாய்ட் எக்ஸ்ட்ரூஷன் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதே ப்ராசஸ் தான். பிக்கப் பிளேன் கொடுத்துட்டு நம்ம என்ன பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ரூஷனை யூஸ் பண்ணி அதை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ செலக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் நமக்கு எந்த மாதிரி பாக்ஸ் ஓப்பனிங் வேணுமோ அப்படி கொடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி ஒரு பாக்ஸ் கொடுக்குறேன். ஏன் இப்படி கொடுக்குறேன்னு நீங்கள் அவுட்புட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் என்னன்ட்டு. ஸோ நான் இப்படி வந்து கொடுக்குறேன். கிளிக் கொடுத்துட்டு 3D வியூவில் போனீங்கன்னா இப்போ எனக்கு எவ்வளோ டெப்த் வந்து அந்த பாக்ஸ் கிரியேட் ஆகிருக்கோ அவ்வளோ தூரம் ஓப்பன் ஆகிருக்கும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஃபுல் சாலிடாக இருந்துச்சு. இப்போ வந்து நான் எவ்வளோ டெப்த்து கொடுத்துருக்கேனோ எனக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து நான் ஃபுல்லாக கிளிக் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகிடுச்சு, எனக்கு வந்து ஃபுல்லாக ஓப்பனிங் ஆகிடுச்சு. நம்ம எவ்வளோ தூரம் அந்த வாய்ட் ஃபார்ம் நம்ம ட்ராப் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து ஓப்பனிங் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து வாய்ட் ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் தான் கொடுக்கணும்னு கிடையாது. நம்ம என்ன ஷேப் கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஓப்பனிங் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி சும்மா ஒரு டிசைன் கொடுக்குறேன். நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக எலிவேஷனில் டிசைன் ட்ரை பண்ணுவோம்ல ஒவ்வொரு பில்டிங்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பாக்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். என்ன ஷேப்பில் நீங்கள் ட்ரா பண்ணாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரூஷன்ஸ் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அந்த எக்ஸ்ட்ரூஷனில் போய் நீங்கள் அந்த வாய்ட் ஃபார்மை கொடுத்தீங்கன்னா அந்த ஓப்பனிங்ஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ பால்கனியில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ்லாம் நீங்கள் ப்ரொஜெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படிடா எக்ஸ்ட்ரூஷன்ஸில் க்ரியேட் பண்ணுறதுலாம் நீங்கள் நிறைய டைம் திங்க் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு எக்ஸ்ட்ரூஷனில் ஏதாவது ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த டிசைன் எப்படி கொண்டு வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாய்ட் ஃபார்ம் வந்து நம்ம ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட அவுட்புட் வந்து வந்துடும். இந்த ஷேப்புன்னு கிடையாது, நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே ப்ராசஸ் தான். இதை டெலீட் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுக்குறேன்னாலும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாய்ட் ஃபார்ம்ஸ் வந்து எதில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஆனால் அந்த பர்டிகுலரோட எக்ஸ்ட்ரூஷனில் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்துட்டு இந்த ஏரியாவில் நான் ஒரு எக்ஸ்ட்ரூஷன் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து நம்ம ஜஸ்ட் ஏதாவது ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்படி ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் 3D வியூ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சாலிட் ஃபார்ம்ஸாக க்ரியேட் ஆகிருக்கா. இப்போ எனக்கு இதில் வந்து நடுவில்லாம் ஓப்பனிங் வேணும் அப்படின்னா க்ரியேட்டில் போயிட்டு void forms, void extrusion, pickup plane. எனக்கு வந்து இப்போ நான் வேறு எங்கேயும் நான் செலக்ட் பண்ணக்கூடாது. பிக்கப் பிளேன் எதில் நான் எனக்கு ஓப்பனிங் கொடுக்கணுமோ அதோட எக்ஸ்ட்ரூஷன்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு எப்படி பாக்ஸ் ஓப்பனிங் கொடுக்குறீங்களோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி கொடுக்குறேன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சா. இல்லை எனக்கு கேப் இருக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் எவ்வளோ ஷேப் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் கரெக்டாக எல்லாம் விண்டோ அலைன்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணுன்னா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஒரு இதில் நீங்கள் 2 இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி ஜஸ்ட்டு கரெக்டாக அந்த விண்டோக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்படி தான் வாய்ட் ஃபார்ம்ஸில் எக்ஸ்ட்ரூஷன் வாய்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுறோம். இதே நீங்கள் வந்துட்டு கீழே இருக்கிறதுலாம் வந்து இந்த கமெண்ட் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அதில் ஏதாவது ஓப்பனிங் இல்லைனா கட் பண்ணணும் அந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து அதோட கரஸ்பாண்டிங் பிளெண்ட் யூஸ் பண்ணும்போது வாய்ட் பிளெண்ட், ரிவால்வ் யூஸ் பண்ணும்போது வாய்ட் ரிவால்வ், ஸ்வீப் யூஸ் பண்ணும்போது வாய்ட் ஸ்வீப், இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இப்போ எக்ஸ்ட்ரூஷன் கமெண்ட் தான் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணியிருக்கனால அதோட கரஸ்பாண்டிங் வாய்ட் எக்ஸ்ட்ரூஷன் வந்து ஓப்பனிங்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த டிசைன் ஆஸ்பெக்ட் நீங்கள் எக்ஸ்டீரியர்னாலும் சரி இன்டீரியர்னாலும் சரி இப்போ விதவிதமாக ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம கட்டிகிட்டு இருக்கோம். அந்த டிசைன்லாம் நம்ம எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ரூஷன் அண்ட் வாய்ட் எக்ஸ்ட்ரூஷன் வச்சு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வெறும் எக்ஸ்ட்ரூஷன்லேயே நீ உங்களுக்கு க்ரியேட் பண்ண தெரிஞ்சுன்னா வெல் அண்ட் குட். அப்படி இல்லை பண்ண தெரியலன்னா ஜஸ்ட் ஒரு பாக்ஸை போட்டு அதுக்கப்புறம் அந்த ஷேப்பை எப்படி கட் பண்ணணுமோ அந்த ட்ராயிங்கை வந்து நீங்கள் வாய்ட் ஃபார்ம்ஸில் வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எக்ஸ்ட்ரூஷன் அடுத்த வாய்ட் ஃபார்ம்ஸ்லாம் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? அன்டில் தென் பாய்.